தர்மம் அழிந்து அதர்மம் தலைவிக்கும் காலத்தில் என் போன்றவர்கள் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதாகும். அசுரர்கள் தேவநாட்டை கைப்பற்ற நினைத்து தேவர்களுக்கு இடுக்கல் விளைவிக்க தேவர்கள் அனைவரும் என் தந்தை சிவனை காண கைலாயம் வந்தார்கள். தேவர்களே, தாங்கள் வந்த காரியத்தை நான் நன்கு அறிவேன். சற்று பொறுத்திருங்கள். அவர்கள் அழியும் காலம் நெருங்கிவிட்டது என்று சினம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து அருவமும் உருவமாய் அனாதையாய் குழம்பமாய் கிளம்புவதோர் வேடியாக ஒரு திருமுருகன் என்பதை முடித்து உலகம் மையாண்டபடி என் தாயிடம் சக்திகளை பெற்று அசுரர்களை அழித்து தேவராஜனின் தெய்வ யானையை திருமணம் செய்து திருப்பரங்குன்றத்தில் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளித்து வருகிறேன். யானை வரும் பின்னை மணி ஓசை வரும் முன்னை என்ற சொல்லுக்கு இணங்க நாரதரின் காலம் நம்மளை நாடி வந்து கொண்டிருக்கின்றது. அவர் வருகை எதிர்பார்க்கிறதுக்கு முன்பதாக என்னை என் தந்தையை நான் வணங்கிவிட்டாலும் என்னை ஆளாக்கி கொண்ட என்னுடைய தாய் மீனாட்சி அம்மையை இந்த தொட்டிச்சி அம்மையை வணங்கிவிட்டு மற்ற விவரம் என்னவென்று அறிவோம். மங்களம் வருவாள் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, அங்கையில் அன்பு நீராட்சி அன்னங்கள் அனைத்தும் அன்னையில் ஆட்சி, மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி. திங்களை கூடிய துணைவி, திங்களை கூடிய திகழைக்கு மனைவி, மீனாட்சி போலும் திகழ்ந்திடும் பூவை அருள்வார் மதுரைக்கு அன்பு மீனாட்சி அன்னைகள் அனைத்தும் அன்னையில் ஆட்சி, மதுரைக்கு அரசி. தமிழ் போல் தனித்தவன் சக்தி, தமிழ் துமை போல் இனிப்பவன் சக்தி, தமிழ் துமை போல் இனிப்பவன் சக்தி, குலமகள் சக்தி. நன்றி நன்றி. கைதட்டி அன்பு ரசிகர்கள் உள்ளவர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி நன்றி. இவ்வரங்க மேடையில் மண்ணின் மைந்தன் மாமா தர்மா அவர்களுக்கு, வேடன் வேலன் விருத்தன் தர்மா அவர்களுக்கு தொட்டிச்சியம்மன் கோவில் கூடும் பங்காளிகள் சார்பாகவும் கூடத்தப்பட்டி கிராமத்தின் சார்பாக கொண்டாட வந்தபடுகிறது.
பீனா ராஜேந்திரன் முத்ராசா குடும்பத்தின் சார்பாக அந்த 500 ரூபாய் பொன்னாடி பூட்டி பெருமை சேர்த்த நமது தொட்டிச்சியம்மன் பங்காளிகளுக்கும் மற்றும் நமது கூடம்பட்டி கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை முருகனாக ஆக்க வேண்டும், இந்த மேடையிலே பார்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட வயல்ச்சேரி சிவனாங்குளத்தைச் சேர்ந்த வாணிக்கருப்பசாமி கோவில் பங்காளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தம்பிகள் சதீஷ், கணேசன், ராசா மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை முருகனாக்கி அழகு பார்த்த பெருமை வயல்ச்சேரி சிவனாங்குளம் வாணிக்கருப்பசாமி கோவில் பங்காளிகளுக்கே சேரும். அவர்களுக்கு என்றும் நான் உறுத்தாக இருக்க வேண்டும் என்று மற்றும் இந்த நாடகத்திற்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்த மரியாதைக்குரிய அடிநாதத்தைச் சேர்ந்த அன்பண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அன்பு மகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த என்னுடைய இசை கலைஞர்கள் என்னை ஆளாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்ட இங்கே ஹார்மோனி வாசிக்கும் என்னுடைய அன்பு தம்பி உடன்பருவார் சகோதரர் எந்த பழக்கம் எதிர்பார்க்காமல் என்னை ஆளாக்கிய எனக்கு அன்பு அண்ணன் ரத்னம் அவர்களுக்கும் மற்றும் கலைஞர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மாணிக்க மகன் சரவணன் அவர்கள் மாமா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பு தம்பி சரவணன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் நன்றி. என்ன அதுக்குள்ள புறப்படுங்க. இவ்வரங்க வேலையில் வேளாண் விருத்தனாக தோண்டி நடிக்கும் எனது மாமா தர்மா என்ற தர்மலிங்க அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய். அன்பு மருமகன் ராமநாதன் அவர்களுக்கும் நன்றி. செய்முறை வீட்டில் கூட காசு கொடுங்க. 16 தடவை ஒரு பையனை வச்சு கணக்கு பார்த்தா அப்படியே உடனே கால்குலேட்டர் போட்டு அடிச்சு கல்வி. கரிசபலம் முனியசாமி ஆர்ப்பாட்டர் அவர்கள் சார்பாக கூடப்பட்டி மாமா தர்மா என்ற தர்மலிங்க அவர்களுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் பாலிக்கிறார். நல்லா பாரு. என்னுடைய அன்பு மாமா கரிசபலத்தை சேர்ந்த ஆர்ப்பாட்ட அடிகர் SS முனியசாமி அவர்கள் எனக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை உறுத்தாக்கிறேன். இந்த படத்திற்கெல்லாம் உசிப்பி விடுங்க. ஏத்தா எல்லாரும் எந்திரிங்க தாய். அருள்மிகு வாணிகருப்பணசாமி அறக்கட்டளையில் இருந்து இங்கே முருகனாக காட்சியிருக்கும் அந்த தர்மலிங்கம் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அறக்கட்டளையின் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்ததற்கு என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைஞர் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் வரை எதிர்பார்க்கலாம், வரட்டும், மகிழ்ச்சி எதிர்பார்ப்போம். Thank you.
தாங்களுடைய வருகையால் இந்த கலிகாசனமே பெருமை அளிக்கும். தாங்கள் வந்ததை காரியத்திற்காக நான் உங்களை வரவேற்பு கொடுக்கணும் அல்லவா? ஏனால் அந்நியராக இருந்தாலும் படியேறி வந்து விட்டால் பச்சத்தண்ணியாவது கொடுக்க வேண்டும் என்பது தமிழுடைய பண்பாடு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நீங்க இந்த அதனால உங்களுக்கு வரவேற்பு நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி 14 உலகம் செல்லக்கூடிய வல்லமை படைத்தவரே, இன்று தாங்களுடைய வருகையால் உங்களை பார்த்தவுடனே நீரில் பூத்த தாமரை போல் உங்கள் மகம் மலர்ந்திருப்பதை பார்த்தால் ஏதோ இந்த கந்தனிடம்
நல்லது ஒரு நச்செய்தி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்பது போல் தெரிகிறது. கண்டிப்பாக உங்களுடைய திருவாயால் சொல்லுங்கள், நான் இந்த காதால் கேட்டு மகிழ்கிறேன். வந்த காரண காரியங்கள் என்னவென்று அறிய வேண்டும். உலகமும் சென்று பூலக மார்க்கமாக என்ற பொழுது வேலைமணி சார்பிலே என்னையா என்ன சிரமம் ரொம்ப கனி ஒன்று கண்டேனையா கனி ஒன்று கண்டேனையா அதை பற்றி கரங்கள் அடிக்கிறவர் கனி ஒன்று கண்டேனையா கனிப்பிரியன் கந்தன் என்று பேரும் புகழும் எனக்கு தான் இருக்கிறது. ஆனா நீங்க எனக்கு தான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் கிழவிக்கே பணம் கொடுத்தேன். நீங்க கிழவிக்கே பணம் கொடுத்து 2 நாளா தூங்க விடாம விடிய விடிய அந்த கிழவி அதே பழத்தை பார்த்துட்டு ஊதிக்கிட்டே வச்சது யாரு? நான் தான். ஏன்னா ஏன் அப்படின்னா தாங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியும். ஐயா நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இல்ல கனியின் உடனே ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கனின்னு சொன்ன உடனே முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன தெரியுங்களா, பயம் ஒன்று வந்ததையா பயம் ஒன்று வந்ததையா பயம் ஒன்று வந்ததையா பயப்படலாம் ஐயா. பழமே நீ பழமா இருக்கின்ற பொழுது நீங்க பயப்படலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். அந்த கொண்டு வந்த கனியால் என் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அன்னைக்கு என்னைய கோமண துணியோடு பழனிக்கு அனுப்பி வச்சது நீங்க தான். எனக்கு தெரிகின்றது. அன்னைக்கு கோவணத்தோடு அனுப்பி வச்சாரு. மறுபடியும் கனி என்று சொல்கின்ற பொழுது இருக்கிற கோவணத்தை பறிச்சுட்டு விட்டுருவாரோடு அதுதான் எனக்கு. ஏன்னா அன்னைக்கு சின்ன பையன் அதிக மரியாதைவன். நான் கோமணத்தோட போகும்போது நாட்டு மக்கள் எல்லாரும் என்னை தூக்கி முத்தம் கொஞ்சினாங்க. ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா சின்ன பிள்ளை தானே அப்படின்னு. இன்னைக்கு அந்த கோமணத்தை அவுத்து நான் ஊருக்குள்ள ஒன்னா பூரா கல்லெடுத்து எரியறதுக்கா ஒரு விபரீதம் வந்துவிடாது. கோமணத்தில் இருக்கிற ஆண்டிக்காண்டி ஒரு கோமணத்துக்கு ஆண்டிக்கு வேலை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா நீங்க சொல்வதை பார்த்தால் கனியினுடைய பெருமை என்னவென்று கூறுங்கள். சொல்றீங்க கண்டு மனம் முருகா 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 கதிக்கும் கேட்கவரில் பகவிக்கும் முருகா 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 அச்சனிய இக்கணமே கையா பொய்தளித்து கொள்வி முருகா சண்முகா முருகா
மாங்கனிக்கும் வேங்கனி வங்கனிக்கும் மேலடிக்கும் பூங்கனிய கண்ணு சொல்லும் போது அதுக்குள்ள உங்களுடைய ஏகத்திறன் ஒளிந்திருக்கிறதுல சாகம் என்ன மொழியே செவியக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுகதுகின்றார் பட்சிகளே பறந்து ஓடும் என்றால் அந்த கனி அரியறுப்பா இருக்கா? அப்படிதான் கிடையாது. அசிங்கமா இருக்கா? அழிவு போய் கிடக்கான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் போய் அழுகுன போய் பார்த்துட்டு வரவேன். பட்சிகளை கண்ட உடனே பயந்து போகுதுன்னா பயப்படுற கண்டு அது என்ன நினைச்சு போகுது தெரியுங்களா? என்ன நினைச்சு? இந்த கனி நமக்கு உகந்ததல்ல, இன்னொருத்தர் சொந்தமானது அப்படின்னு அறிந்து 4 அறிவு கொண்ட பறவைகள் விலகி செல்கின்றது. ஆனால் பிடித்த மனிதன் அப்படியா இருக்கான். அடுத்தவங்க தெரிஞ்சு நாக்க தொங்க போட்டு நாயா தெரிஞ்சு அலையா எப்படா எப்படா கிடைக்கும். நல்லா கேளுங்க. வெக்காரி ஆதிபராசன் ஐக்கியத்தான் சொல்லிக்கிறேன். இருக்கக்கூடிய அங்க சக்தி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவீங்க. எங்க பிடிக்கிறீங்க? இருக்கு இருப்பதா
தெரிஞ்சு வச்சு இப்படி திறக்கும் போது போய் பாத்தீங்களோ இல்ல வாய் திறந்தா அவ்வளவு இனிமையா. இப்ப பாட்டு பேச்சு. நாடு கெட்டு போறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? உங்கள மாதிரி சாமியார் இருக்குதே. எங்கள மாதிரி சாமியார். ஆமா. இப்ப நீங்க சொல்லக்கூடிய பக்குவம் எப்படி இருக்குன்னு இப்ப தேன்னு சொன்னோன்னு இனிக்குமா, தீன்னு சொன்னோன்னு சுடாது. அப்ப அதை தொட்டு பார்த்தா தெரியும். அப்ப தேன் என்று சொன்னால் இனிக்காது, தீ என்று சொன்னால் சுடாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க இப்படி காமிக்கிறீங்களே, அப்ப அப்படி வாய் திறந்தால் அப்படி இனிப்பா இருக்குமா பேச்சு பாட்டு பார்த்து வந்திருக்கிறது. எனக்கு தனியே இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா எங்க சுத்தினாலும் ரெங்கனை தெரியும் மாதிரி நீங்க உண்மையிலேயே பார்த்து வந்த பொம்பளை பிள்ளை பேர் என்னமா? இளையவன் சுந்தரவள்ளி. ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. 5 வயதிலே அறியாத பருவத்திலே பிஞ்சிலே என் கூட கூடணும் என்று அவள் தவம் செய்தாலே இன்னைக்கு கால நேரம் கூடி வந்துருச்சு. அதனால அவள் திருமணம் முடித்து எனக்கு இந்த பூலக மக்களுக்கு நான் ஆட்சியளிக்க வேண்டும். அப்படியா? அப்படி இப்பவே போய் அப்படியா? என்னையா நான் கேக்குறேன், அன்னைக்கு இப்படி அவசரப்பட்டு போறதுனால அந்த கனி கிடைக்கல. உங்க அண்ணன் வந்து கேட்டாரு, உலகம் என்றால் என்ன, தாய் நந்தா என்று என்னன்னு கேட்டவுடனே தாய் நந்தைய உலகம், உலகமே தாய் என்று சொன்னதுனால தன் தாய் நந்தைய சுட்டுக்கிட்டு அந்த கனி அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. அது கிடைக்கலன்னு கோவிச்சுட்டு நீங்க போனீங்க. ஏன் அவன் ஆரம்பத்திலேயே ஒரு போட்டின்னு ஒண்ணு வைக்கிறோம்னா அதுல எப்படி போட்டி என்ன போட்டின்னு கலந்துக்கிறேன். ஒரு மயில், உங்களுக்கு மயில் வாகனம் இருக்கு. ஆமா. அப்ப இன்னொரு மயில வச்சுல அவர்களை உட்கார வச்சு 2 பேர் போயிருக்கணும். ஆமா. ஒரு மூஞ்சல்ல 2 பேர் உட்கார வச்சு போயிருக்கலாம். ஆள் கொண்டுவா. அது உங்களுக்கு மயில் வாங்கினா அவருக்கு மூஞ்சல் போன அதுல அவர் எப்ப ஏறி உலகத்தை சுத்தி பார்க்க முடியும்? அதனாலதான் நீங்க உங்க தலை தப்பிக்கணும்ன்றதுக்காண்டி எப்படி இருங்க நல்லா பேசுவோம். உங்க தலை தப்பிக்கணும். யாரு வீட்டுல சண்டை நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தலை தப்பிக்கணுமே. இல்ல ஒரு விஷயம் கேளுங்க, என்ன காரணம்னா அங்கே நான் போனதுனாலதான் 5 பேருக்கு சாவு மோட்சம் கிடைச்சு ஆவணன் குடி என்ற ஒரு பேர் கிடைச்சு. அருணகிரிநாதருக்கு அங்க போய்தான் ஒரு புகழ் மாலை கிடைச்சிச்சு. ஆனால் நீங்க அதனால உங்களுக்கு பலமே நீ பழனி படைவீடு கிடைச்சிச்சு. அன்னைக்கு நீங்க கனிண்டுதான் கொண்டு வந்தீங்க, கனிண்டுதான். இன்னைக்கு நீங்க கண்ணி வள்ளி பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொன்ன பின்னாடி போகாம இருக்க முடியுமா? போகாம நீங்க இப்படி போகாதீங்க ஐயா. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்ப கண் அசையில வராத பொம்பளையா கைய பிடிச்சிட்டு வர போறான். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு மச்சான். எப்பேற்பட்ட ஆள் நீங்க சேர்ந்திருக்கிற ஆள், எப்பேற்பட்ட ஆளோட சேர்ந்திருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிற நான் அதுக்கு அப்பாற்பட்ட ஆள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை இல்லாத ஆள். சொல்லுங்க மச்சான். உங்களுக்கு 2001 பிறப்பு இது. 2000 பிறப்புல எல்லா விஷயத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க மறக்கட்ட மாதிரி வேணாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். பல்லு இருக்கவே பட்டாணி தின்றான். பல்லு இல்லாத என்ன செய்யணும்? பண்ண வாங்கி பச்சை தண்ணி நினைச்சு பேசாம தண்ணி பேசாம படுத்துக்கிறேன். அடுத்தவன் செய்யறானு போறாம போடக்கூடாது. யார பத்தி சொல்றீங்க? நான் உங்களை சொல்ல கிடையாது. நீங்க அலையசன ரொம்ப அன்னைக்கு என்னை வாடுறீங்க, இன்னைக்கு என்னை போட்டு இது என் குழந்தையா படுத்து தூங்கிருச்சா தூங்கலையா? ஆனா நல்லா பண்ணி என்ன தூங்குறா படுத்துக்கிருச்சு. ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ள, ஏன்னா பெண் என்றால் பேய் மரங்கள் சொன்னாரு. ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி சொன்னா ரொம்ப பெருமையா சொல்லு. சரி சரின்னு இருப்பாரு. திருமணம் படிக்கணும்னா இப்படியே போக கூடாது. ஏன்னா கருமாறி மகன் உருமாறி சென்று ஒரு மானை துரத்துவோ சென்று ஒரு வேடுவராக ஆண்டவனை திருமணம் முடிக்கணும். வேலை போய் எப்படியாவது வேலையை முடிக்கணும்ன்றீங்க. ஏன்னா கலப்பு திருமணம் கந்தனாகவே நடக்க வேண்டும் என்றது இந்த உலகத்தினுடைய அதிக. அதனால உங்க வேலையை எப்படியாவது சுருக்கமா முடிக்கணும்னு வந்துட்டீங்க. இப்ப கருமாரி மகன் உருவாகி நான் மானே 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 மானேன்னு அப்ப தானே வந்துடுவாளா? தானே வந்துடுவா. இல்ல கேனே கேனே அப்படியாவது நம்ம 2 பேரும் சேனை வாங்கல. ஏன்னா நமக்கு சேனை வச்சாலும் யாருன்னா பெரிய கற்பூரப்பட்டி டிபி ஆனந்தன் அப்பா அவர்கள். நம்ம 2 பேருக்கும் இன்றைக்கு அன்றைக்கு எனக்கு திருப்பூணம் ராமச்சந்திரன் ஐயா வாத்தியாரு, வயல்சேரி விஎஸ் கதிரேசன் சித்தப்பா, எங்க அண்ணன் தேவேந்திரன், அதுக்கப்புறம் ஐயா வரதராஜன், தங்கவல் ஐயா, ஈகே ராமசாமி, இன்னைக்கு கற்பூரம்பட்டி அன்பு ஐயா. இந்துக்கு ஒருவரா இருந்த வித்தைக்கு பலர் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நல்லோர் பெய்து மழை எல்லோருக்கும் சொன்னார்கள். அப்ப எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் நல்லா பெருமையா பேசினால. அப்ப நான் போயிட்டு வரவா? நான் போயிட்டு வருவேன். போயிட்டு உடனே வாங்க. அவசரம்
எனக்கு இந்த வேலை வாங்க ரொம்ப வேகமா இருக்கு. போயிட்டு வாங்க. ஆமா எதிர்த்து போறதுதான் பறக்க முடியாது. ஆமா இங்க வாங்கலாம். ஆக இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு கொண்ட விழா கமிட்டியார்கள் அன்புறவர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி ஒளிமறிக்க நிலையத்தான அன்புலத்திற்கும் இங்கே சிறப்பான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயனார் அன்பு கொண்ட நண்பர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அன்பு கலைஞர் பெருமக்கள் பக்கமத்திய கலைஞர் அனைவருக்கும் என் சார்பும் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்ல